தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் புறநகர் லூத்தியாவில் தாய் 2026 நிகழ்ச்சி மே 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. பிரான்சின் புகழ்பெற்ற சிந்தனையாளர் எட்கா மொரான் 104வது வயதில் காலமானார். மனிதவியலாளர் எட்கா மொரான் மறைவுக்கு மேக்ரோன் இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரான்சில் இசை நிகழ்ச்சி தொடர் ஜூன் 12ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பாரிஸ் சென்ட் ஜெர்மான் அணிக்கும் இங்கிலாந்தின் ஆர்சனல் அணிக்கும் இடையில் புடபெஸ்டில் நடைபெற்ற போட்டியில் பாரிஸ் சென்ட் ஜெர்மான் அணி வெற்றி பெற்றுள்ளது. பாரிஸ் சென்ட் ஜெர்மான் அணி சாம்பியன்ஸ் லீக் வெற்றியை கொண்டாடிய நிலையில் பாரிஸின் சில பகுதிகளில் பதற்றமும் கலவரங்களும் ஏற்பட்டுள்ளன. பிரான்ஸ் முழுவதும் மே 2026 முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிலான வெப்ப அலை நிலவி வருகின்றது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 420993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பாரிஸ் புறநகர் லூத்தியாவில் தாய் 2026 நிகழ்ச்சி மே 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. அன்னையர் தினத்தை நினைவூட்டி அன்னையரை மகிமைப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைய பெற்றுள்ளது. நல்லுணவு வகைகள் வழங்கும் நன்னாளாக மாபெரும் உணவு திருவிழாவாகவும் இந்த விழா நடைபெறுகிறது. கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. தியாவில் நடைபெறும் தாய் 2026 நிகழ்ச்சியில் அனைவரும்
கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். பிரான்சில் புகழ்பெற்ற சிந்தனையாளர் எட்கா மொரான் 104வது வயதில் காலமானார். பிரான்சின் மிகவும் மதிக்கப்படும் அறிவு ஜீவிகளில் ஒருவரான சமூகவியலாளர், தத்துவ ஞானி மற்றும் 2ஆம் உலகப் போரின் எதிர்ப்பு போராட்ட வீரரான எட்கா மொரான் தனது 104வது வயதில் காலமானதை அவரது மனைவி சபா அபுஷலாம் மொரான் உறுதிப்படுத்தியுள்ளார். 1921 ஜூலை 8ஆம் தேதி பாரிஸில் கிரேக்கத்தில் இருந்து குடிபெயர்ந்த யூத குடும்பத்தில் எட்கா நகூம் என்ற பெயரில் பிறந்தார். தன்னை வெறுமனே யூதர் என்று அடையாளப்படுத்துவதை அவர் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக தான் பிரெஞ்சுக்காரன், மத்தியதரை கடல் பிராந்தியத்தை சேர்ந்தவன், உலக குடிமகன் என்று கூறுவதை விரும்பினார். இவர் சமூகவியலில் பயிற்சி பெற்றிருந்தாலும் அவர் தன்னை மனிதவியலாளர் என்று அழைத்து கொண்டார். இவர் தத்துவம், உளவியல், மானிடவியல், உயிரியல், சமூகவியல் போன்ற பல துறைகளின் அறிவை ஒன்றிணைத்து மனித வாழ்வின் அடிப்படை கேள்விகளுக்கு பதில் தேடி வந்தார். 1961ஆம் ஆண்டு திரைப்பட இயக்குனர் ஜான் ரூஷ் உடன் இணைந்து இவர் உருவாக்கிய குரோனிக் த எத்தே ஆவணப்படம் உலக அளவில் புகழ் பெற்றது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்ற எளிய கேள்வியை மையமாக கொண்டு சாதாரண பாரிஸ் வாசிகளின் வாழ்க்கை, வர்க்கம், இனவாதம், காலனித்துவம் போன்ற விடயங்களை இயல்பான உரையாடல்களால் பதிவு செய்த இந்த படம் சினிமா வெரித்தே எனப்படும் உண்மை நிலை ஆவணப்பட பாணியில் முன்னோடியாக கருதப்பட்டு வருகின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரான்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. மனிதவியலாளர் எட்கா மொரான் மறைவுக்கு மேக்ரோன் இரங்கல் தெரிவித்துள்ளார். எட்கா மொரான் மனித நேயத்தின் உருவகமாக இருந்தவர் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் புகழ்ந்துரைத்துள்ளார். மேலும் அவரது அன்பும் ஆர்வமும் சிந்தனையும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தின என்றும் தனது இரங்கல் செய்தியில் எமனுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். 100 வயதை கடந்த பின்னரும் உலக நிகழ்வுகள் குறித்து அவர் தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வந்தார். 2022 வெப்ப அலை குறித்து 40 பாகை செல்சியஸ் எதிர்பார்த்த புயலே எழுந்து வா, உக்ரைன் போர் குறித்து போர் என்பது வெறுப்பின் ஒரு பாடமாகும் என்றெல்லாம் எழுதியிருந்தார்.
அவருக்கு 10 வயதாக இருக்கும் பொழுது அவர் மிகவும் நேசித்த தாயார் காலமானார். அந்த மரணச் செய்தியை குடும்பத்தினர் பல வாரங்கள் அவரிடம் இருந்து மறைத்தனர். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நிகழ்வை அவர் தனது தனிப்பட்ட ஹிரோஷிமா என்று வர்ணித்தார். ஒரு காலத்தின் நினைவகம் என பிரெஞ்சு நாளிதழான லிபரேஷன் எக்கா மொரைனை பற்றி குறிப்பிட்டுள்ளது. பிரெஞ்சு மக்களின் தாத்தா 20ஆம் நூற்றாண்டின் உயிருள்ள நினைவகம் என்றும் லிபரேஷன் பத்திரிகை வர்ணித்துள்ளது. அவரது மறைவு பிரான்சுக்கு மட்டுமல்லாமல் உலக அறிவுசார் சமூகத்திற்கும் ஒரு பெரிய இழப்பாகும் என கருதப்படுகிறது. இவரது நூல்கள், சிந்தனைகள் மற்றும் மனிதநேய பார்வை வருங்கால தலைமுறைகளுக்கும் வழிகாட்டியாக தொடரும் என லிபரேஷன் பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. பிரான்சில் இசை நிகழ்ச்சி தொடர் ஜூன் 12ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. லுகாத்தியே து 50e பிரான்ஸ் பகுதியில் இலவச இசை நிகழ்ச்சிகள் இந்த கோடை காலத்தில் வெள்ளிக்கிழமை இரவுகளில் நடைபெறவுள்ளன. இந்த இலவச இசை நிகழ்ச்சி தொடர் ஜூன் 12 அன்று தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கோடை காலத்தில் லுகாத்தியே து 50th பிரான்ஸ் பகுதியில் நடைபெறும் பெரிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக ஃபுவா தா டெடினா உள்ளது. இதனுடன் சேர்த்து அந்த வணிக மாவட்டம் வாரந்தோறும் நடைபெறும் இலவச இசை நிகழ்ச்சி தொடரை அறிவித்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவுகளில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளில் இசைக்குழுக்கள், பாடகர்கள், பாடலாசிரியர்கள் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பாரிஸ் செஞ்சர்ம அணிக்கும் இங்கிலாந்தின் அர்சனல் அணிக்கும் இடையில் புடபெஸ்டில் உள்ள புஸ்கா அரீனாவில் உதைபந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த UEFA சாம்பியன் லீக் இறுதிப் போட்டி புஸ்கா அரீனா மைதானத்தில் நடைபெற்றது. அரீனா என்பது ஹங்கேரி நாட்டின் தலைநகர் புடபெஸ்டில் அமைந்திருக்கின்றது. தேசிய கால்பந்து மைதானமாகும். போட்டியில் பாரிஸ் செஞ்சர்ம அணி வெற்றியீட்டியிருக்கின்றது. இந்த போட்டியை பார்ப்பதற்காக பாரிஸ் நகரத்தின் பிரதான பகுதியாக கார்தினோட் பகுதியில் அகன்ற திரையில் பார்ப்பதற்கு மிக அதிகமான உதைபந்தாட்ட ரசிகர்கள் திரண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வீதியே முடக்கமடைந்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. போட்டி ஒளிபரப்பப்பட்ட பார்க் தே பிரான்ஸ் மைதானம் அருகே சுமார் 150 பேர் பலவந்தமாக நுழைய முயன்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சில இடங்களில் காவல்துறையினர் மீது பட்டாசுகள், வெடிகுண்டுகள் மற்றும் பொருட்கள் எறியப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதற்கு பதிலாக
கண்ணீர் புகை பயன்படுத்தப்பட்டது. சொம்பெலிசே பகுதியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருந்தனர். சில பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. தகவல்கள் உடனுக்குடன் வெளிவந்தன. இரவு நேரம் வரை பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். சிலர் காவல்துறையினரால் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ் முழுவதும் 22,000 காவல்துறையினர் மற்றும் ஜொந்தாமினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். சுமார் 8,000 பேர் பாரிஸில் மாத்திரம் பாதுகாப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். முக்கிய பகுதிகளில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள், ட்ரோன் கண்காணிப்புகள் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு வளையங்கள் என்பன அமைக்கப்பட்டிருந்தன. பாரிஸில் பெரும்பாலான இடங்களில் கொண்டாட்ட சூழல் நிலவினாலும் சில பகுதிகளில் காவல்துறை அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் மே 2026 முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிலான வெப்ப அலை நிலவி வருகின்றது. இது மே மாதத்திற்கான பல வெப்பநிலை சாதனைகளை முறியடித்துள்ளதாக பிரான்ஸ் வானிலை ஆய்வு நிறுவனம் மெத்தியோ ஃப்ரான்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த காலநிலை மாற்றம் மற்றும் வளிமண்டலத்தில் நிலவும் அசாதாரண வானிலை அமைப்புகள் இந்த வெப்ப அலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன என காலநிலை ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் விளக்கமளித்துள்ளனர். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.